அனைவருக்கும் வணக்கம். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கீத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையிருக்கு. அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்கள் உறவினர்களை சந்திப்பது, கலந்து பரிமாறுவது என இந்த வாரம் இந்த மாதம் முழுவதுமே சில முக்கிய விருந்தினர்கள் வருகையால் போக இருக்குதுங்க. சனி ஏற்கனவே 7.5 பிடித்து தளர்த்துவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடுவதை உணர இருக்கீங்க. அதே நேரம் ராகு 2இல் இருப்பதை மறந்துவிட வேண்டாங்க. 5இல் சற்று சங்கடத்தை தந்து கொண்டிருந்த புதன் 2ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்திற்கு போய் குருவோடு அமர்கிறார். அதோடு குரு 9ஆம் பார்வையாக தனது தன குடும்ப ராசியை பார்ப்பதால் சனி ராகுவின் தீய பலன்கள் கட்டுப்படுத்தப்படுங்க. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் கூட சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக சுழற்சி என்பது ஏற்றத்தையும் இறக்கத்தையும் அடுத்தடுத்து தந்து கொண்டிருப்பது. ஏற்றமான காலத்தில் புண்ணிய பலன்களை சேகரித்து கொள்ள வேண்டுங்க. அது கஷ்ட காலத்தில் உதவும். பணிச்சுமை அதிகரிக்குங்க. சகோதர உறவுகள் கவனம் தேவை. முக்கியஸ்தர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. இப்பொழுது பெரும்பாலான கிரக நிலைகள் சாதகமற்று இருப்பதால் புண்ணிய பலன் அதிகரித்து கொண்டு கஷ்டங்களை குறைத்து கொள்ள வேண்டுங்க. பொறுமை ஒன்றே இப்போது அருமை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு முறை குல தெய்வம் கோவிலுக்கு சென்று வாருங்கள். ராகு காலத்தில் விளக்கு போட்டு வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.